ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மட்டன் கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டன் குக் பண்ணலாம், நார்மலாகவே ஸ்ட்ரைட்டாகவே குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கோகோனட் ஆயில் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கிராம்பு, அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, நல்ல மிளகு, அப்புறம் பெருஞ்சீரகம், ஏலக்காய் எல்லாம், அப்புறம் வந்து 2 காஞ்ச மிளகு போட்டுவோங்க. அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, அப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டுட்டு அதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, லாஸ்ட்டும் போடுவோம். இப்போவும் வந்து நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி அது ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆனியன் போட்டுக்கப்புறம் ஆனியனும் பச்சை மிளகுமா சேர்த்து போட்டிருக்கோம், சில்லி கட் பண்ணி அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஆனியன் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வதங்கி கிடைக்கும். அதை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ அதுவும் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். என்னென்ன சேர்த்துக்க போகிறோம்னு சொன்னால் மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் மட்டன் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து நம்ம பெருங்காயத்தூள் போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து எரிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் எல்லா சில்லி வந்து ரொம்ப காரமாக இருக்கும், இது காரம் கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுபடி. பக்கத்தில் நான் வந்து என்ன பண்ணேன், கிழங்கு வேக வச்சுட்ருக்கேன். அதுக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ நைட் எங்களுக்கு டின்னர் மட்டனும் அதுதான். இப்போ வந்து ஸ்பைசஸும் ராஸ்மல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் வந்து நல்லா அதுக்கடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்மியாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா வந்து ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ வந்துச்சு உங்களுக்கு அந்த ராஸ்மல்லாம் போய் கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும். இனி வந்து தேவையான அளவு சால்ட்டு, உங்களுக்கு தேவையான என்ன சால்ட் தேவையோ சால்ட்டு அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு திரும்பவும் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு விசில் வச்சுக்க வேண்டியதான். ஒரு 6 விசில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து மட்டன் நல்லா குக் ஆகி வருது, ஃப்ரெஷ் மட்டன். அதனால் பக்கத்தில் கிழங்கும் வெந்து ரெடி ஆகிட்டே வருது. நைட்டு வந்து நமக்கு கிழங்கும் மட்டன் கிரேவியும் தான் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.